ஓகே, பேங்க் ரீகான் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்க்கலாம் டிஎஸ் ரெட்டி புக்கில். ஓகே, ஆன் 31st December 2019, bank column of the cash book showed a credit balance. credit balance என்ன அர்த்தம்? ஓவர்டிராஃப்ட். ஓகேயா? சரி, இப்போ இந்த சம்க்கு இது இல்லஸ்ட்ரேஷனுங்கிறதுனால ஆன்சர் இருக்குது. நான் ஆனால் அழகாக ஒர்க்கிங் நோட் போட்டிருக்கேன் இங்கே. ஓகேயா? ஓகே, இதில் இன்னொரு பாயிண்ட். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் பேங்க் ரீகான் ஆஃப்டர் மேக்கிங் நெசசரி கரெக்ஷன்ஸ். ஆஃப்டர் மேக்கிங் நெசசரி இது ரொம்ப ரேர். இது நார்மலாக கேஷ்புக் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுலேருந்து பேங்க் ரீகான் போடணும். கரெக்டாக? நம்ம நார்மலாக அந்த பேலன்ஸை டச் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ இதில் மேக்கிங் நெசசரி கரெக்ஷன்ஸ்னால் கேஷ்புக் பேலன்ஸை டச் பண்ணலாம், கேஷ்புக் பேலன்ஸை கரெக்ஷன் பண்ணலாம். ஓகேயா? சரி, இப்போ இது முக்கியமான பாயிண்ட், ஓவர் டிராஃப்ட். ஸோ ஓகே, தீஸ் டூ ஆர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ 2 காலம் வச்சுருக்கேன். எதெல்லாம் கேஷ்புக்கில் கரெக்ஷனில் போடலாம், அப்புறம் பேங்க் ரீகான் அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு ஓவர் டிராஃப்ட் சொல்லிட்டாங்க. அதனால் இது வந்து கேஷ்புக்கில் நார்மல் லெட்ஜர் மாதிரி போடுங்க. டெபிட் கிரெடிட், இன்க்ரீஸ் ஆனால் டெபிட், ரெடியூஸ் ஆனால் கிரெடிட். இதனா நம்ம நார்மல் லெட்ஜர் பேலன்ஸ் ஆஃப் எனி அசட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதில் கிரெடிட்டில் போட்டுருங்க 47,240 ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, 47,240 ஓப்பனிங் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட். ஓகேயா? செக் ரிசீவ்ட் அண்ட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். ஓகே, செக் ரிசீவ்ட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக், நாட் ரிசீவ்ட் ஃபார் கலெக்ஷன். ஓகே, செக் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நார்மலாக கேஷ்புக் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ பேங்க்கு போகாதனால we have to reduce it. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் எழுதலை. ஓகே, இது வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் போடணும். 4,960. சி, இதை வந்து ப்ளீஸ் வாட்ச் இட். இந்த டூ டைப்ஸாக நம்ம வந்து வி கேன் கிவ் மீனிங். ஒன்று, ஃபஸ்ட்டு டைப் வந்து கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகே, டெபாசிட் பண்ணும்போது, ஆனால் பேங்க்கில் போகிறதுனால ரெடியூஸ் பண்ணுறோம், கிரெடிட் சைடு போகிறோம். ஓகே, ஆனால் அது மைனஸ் பண்ணுறோம். ஓகே, பேசிக்கலி அது மைனஸ் இங்கே இருக்குது. ஓகேயா? ஆனால் இது ஓவர் டிராஃப்டாக வரதுனால ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதாவது நார்மல் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகுது ஆர் ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். ஓவர் டிராஃப்ட் இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். நார்மல் லெட்ஜரில் போட்டுருங்க, இதை ரெடியூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ கிரெடிட் சைடில் போட்டுருங்க. அடுத்தது, இது வந்து கரெக்ஷனில் வருமா? இது நீங்கள் செக் ரிசீவ் பண்ணி பேங்க்கில் கொடுத்துருக்கீங்க. ஓகே, பேங்க் வர வரைக்கும் ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் பேங்க் கிரெடிட். கரெக்டாக? அதனால் கரெக்ஷனில் வராது. ஓகேயா? அடுத்தது, a check issued of ₹1,400 paid into bank had been debited by the bank by error in 2019. Okay, check of the paid into bank had been debited by the bank by error in. So okay, செக் பெய்டு இன்ட்டு பேங்க்னா டெபாசிட் பண்ணியிருக்கோம். இது போன சம் மாதிரி தான். ஸோ செக்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் பேங்க்கில் அதை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க பேங்க்கில். ஓகே, ஸோ நம்மளும் இப்போ இதை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ரெடியூஸ்னால் மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் பேங்க்கில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்போ 2 times ரெடியூஸ் பண்ணணும். அகைன் ஐ ரிப்பீட், அதாவது கேஷ் புக்கில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் பாஸ்புக்கில் அதை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ நம்ம கேஷ் புக் இதையும் கரெக்ட் பண்ணோம், பாஸ்புக் டேலி பண்ணுறதுக்கு மைனஸும் பண்ணணும். ஸோ 2 times we have to minus. ஓகேயா? The third item பார்க்கலாம். Checks issued amounting to 70,000. Checks issue பண்ணியிருக்கு, issued. ஓகேயா? entered the cash book as 69,000. The checks were not presented. எவ்வளோ கன்ஃபியூஷன் பாரு. ஓகே, ஸோ இது வந்து இது ஓகே, சாரி, இந்த செகண்ட் ஐட்டம் வந்து நோ கரெக்ஷன் இன் கேஷ் புக். ஏன்னா இது பேங்க்கில் மிஸ்டேக். ஸோ இது வந்து பேங்க் எரர், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேயா? சரி, செக் இஷ்யூ பண்ணியிருக்கு 70,000க்கு. ஓகே, ஆனால் கேஷ் புக்கில் கம்மியாக போட்டிருக்கு. ஸோ கேஷ் புக்கில் பேலன்ஸை வந்து நம்ம குறைக்கணும். ஓகே, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு?
நம்ம கம்மியாக போஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேயா? ஸோ தேர்ட் ஐட்டம், ஓகே, கேஷ் புக்கில் கரெக்ஷன். தட் மீன்ஸ் we have to credit 1080, okay, or we have to reduce the balance. Okay, பேங்க் ரெக்கார்டில் வராது. ஏன்னா இது கேஷ் புக் மிஸ்டேக் தான். கேஷ் புக்கில் நம்ம 70,000க்கு பதிலாக we posted as 70,080க்கு பதிலாக. ஓகே, ஸோ நம்ம we have to only correct the cash book. We have to only correct the cash book. ஓகேயா? அடுத்தது ஃபோர்த் ஐட்டம், பிஆர்எஸ் வராதது. ஃபோர்த், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3,520 charged by bank was not recorded in the cash book. ஓகே, இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ கேஷ் புக்கில் என்ட்ரி போடல, இப்போ என்ட்ரி போட்டுருந்தேன், அவ்வளோதான். இப்போ இதுவும் அதே மாதிரி கிரெடிட் சைடில் கேஷ் புக்கில் 3,520. ஓகே, அது பேலன்ஸ் குறையும். ஓகேயா? அப்போ பேங்க் ரெக்கார்டில் வராது. பேங்க் ரெக்கார்டில் வராது. அடுத்து ஃபிஃப்த்து, பேமெண்ட்ஸ் சைட் ஆஃப் த கேஷ் புக் had been undercast by forwarded. எவ்வளோ ஓகே, so many mistakes. Undercast. ஸோ ஏற்கனவே பேமெண்ட் சைடில், இப்போ பேமெண்ட் சைடு அண்டர்காஸ்ட்னா தென் we have to reduce the cash balance. ஓகே, அப்போ அதுவும் இதுவுமே கிரெடிட் சைட் பண்ணணும். எவ்வளோ? 400. அது பேலன்ஸை குறைக்கணும். ஓகே, கேஷ் பிஆர்எஸில் வராது. ஓகே, சிக்ஸ்த் ஐட்டம், rupees 17,960 was entered in the cash book as paid into the bank but not credited by bank. ஓகே, அவ்வளோதானே. இது நார்மல் செக் டெபாசிட் பண்ணிடுவீங்க, கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, இன்னும் பேங்க்கில் கிரெடிட் வராதனால ரெடியூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது நார்மல் பேங்க்குக்கான என்ட்ரி. ஓகேயா? ஸோ நம்ம பேலன்ஸ் குறைக்கணும், அதாவது கிரெடிட்ஸ் மைனஸில் பண்ணணும். ஓகே, எவ்வளோ பண்ணணும்? 17,960. பேசிக்கலி ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து வெயிட் தான். வெயிட் ஃபார் பேங்க் கிரெடிட். பேங்க் கிரெடிட். ஓகே, சேம் ஆஸ் த ஃபஸ்ட் ஒன், வெயிட் ஃபார் பேங்க் கிரெடிட். ஓகேயா? ஸோ லாஸ்ட், ரியலி டிஃபிகல்ட் சம். ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ அட்லீஸ்ட் 2 times. நீங்கள் போட்டும் பாருங்கள். பேமெண்ட் ரிசீவ் ஃப்ரம் எ கஸ்டமர் டைரக்ட் பை த பேங்க், நோ என்ட்ரி இந்த கேஷ் புக். ஓகே, இது கேஷ் புக் என்ட்ரி போட்டுடலாம். கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டிங்கன்னா பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா? எவ்வளோ அமௌண்ட்? 10. ஸோ இது வந்து டெபிட் 10,920. ஓகே, பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஓவர் டிராஃப்ட் குறையும். அதான் சொன்னேன், இந்த ஓவர் டிராஃப்ட்ங்கிற வேர்டே கொண்டு வராதிங்க இந்த இடத்துல. நீங்கள் டெபிட் கிரெடிட்னு வச்சுக்கோங்க. ஸோ கேஷ் புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதில் பேங்க் ரெக்கார்டில் வராது. ஓகேயா? ஓகே, அதில் அப்புறம் சாரி, இந்த தேர்டில் செக் இஷ்யூட் அமௌண்ட் இன்க்கு 70,080. ஓகே, தீஸ் செக்ஸ் வேர் நாட் ப்ரெசன்டட் இன் த பேங்க். அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பேலன்ஸை குறைச்சிருக்கோம். ஓகேயா? அப்போ பேங்க் லோன் வராதனால we have to add back. ஓகே, எவ்வளோ அமௌண்ட்? 70,080. அதாவது பேங்க்கில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பிஆர்எஸில். ஓகே, ஏன்னா நம்ம செக்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம், இன்னும் பேங்க்கில் பேமெண்ட்டுக்கு ஜனவரி வரைக்கும் வரலங்கிறாங்க. ஓகே, was not presented at the bank for payment until January 2020. நம்ம போடுறது December 19. ஓகே, அப்போ நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், ரெடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ அது பேங்க்கில் வராதனால we have to add back. ஓகேயா? அதாவது இது பிஆர்எஸில் we have to add back. ஓகே, 70,080. ஸோ இதுதான் இந்த 7 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்களே இப்போ ஆன்சர் பாருங்கள். ஐ திங்க் உங்களுக்கு ஒரு குழு கிடைக்கும், நீங்கள் போட்டு பாருங்கண்ணே. தேங்க்யூ.